இந்த சேனலை நான் ஆரம்பிச்சதுல இருந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, யாரா நீ அப்படின்றதா. யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கா? அதாவது நான் வந்து ஒரு டெக் சேனலா, இல்ல நீ வந்து சினிமா ரிவ்யூ பண்றியா அதுக்கு ரிலேட்டடான சேனலா, இல்ல யார் தான் நீ, உன் கண்டென்ட் தான் என்ன அப்படின்றதுதான். அதுக்கு நான் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பேசுறது ரொம்ப பிடிக்கும். சோ அதுதான் இந்த சேனல். நான் பேசுறது எனக்கு பிடிக்கும். எனக்கு டெக்ல வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. டிஜிட்டலா சொல்றேன், ஸ்மார்ட் போன்ஸ், சோ எது எந்த மாதிரியான டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவ் ஆகுது. சேனல்ல ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றவங்களுக்கு இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி, ஓகே, அதெல்லாமே ஓரமா இருக்கட்டும். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிராகன் மூவி நேத்திக்கு தான் எனக்கு பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. சோ பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேன், இந்த வீடியோ வந்து லேட்டா போஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, பட் என் சேனல்ல நான் ஒரு 10 வருஷம் தாண்டி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலுமே ஓகே, இப்படி ஒரு மூவி இந்த டேட்ல நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மெமரியா இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன். ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே எனக்கு எங்கேயுமே போர் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரல. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் இப்பவே சொல்லிக்கிறேன். பேசிக்கா இந்த படம் வரதுக்கு முன்னாடி இது வந்து டான் 2 அப்படின்லாம் சொல்லி ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் விஜய் சித்து விளாக்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், அதுலயே செமையா ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருந்திருப்பாங்க. பட் அது எல்லாத்தையுமே இந்த படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒப்பீனியனே பிரேக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கா ஒரு நர்டுன்னு யாரை சொல்லுவோம், இந்த ஸ்கூல் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் பெஞ்சரா இருக்காங்க, காலேஜ் படிக்கும் போது அதை அப்படிதான் சொல்லுவோம். பட் இருந்தாலும் சோ அப்படி இருக்கிற ஒரு பையன் காலேஜ் போய் என்னவா மாறுறான், அதுக்கப்புறம் அவன் லைஃப் என்னவா மாறுது, அதுக்கப்புறம் திரும்ப அவன் லைஃப் என்னவா மாறுது. இதுதான் இந்த படத்தோட லாஸ்டா சில வருஷங்களா நான் பார்த்த படத்திலேயே ஹீரோ கூட கனெக்ட் ஆகி அப்படியே கடைசி வரைக்கும் டிராவல் ஆன ஒரு மூவி அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துல வந்து ரொம்பவே சீரியஸான விஷயங்களை ரொம்பவே கேஷுவலா சொல்லியிருப்பாங்க. அதாவது காலேஜ் படிக்கும்போது ஓகே இவன் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லயே பாப்புலரா சில பசங்க எல்லாம் இருப்பாங்க. சோ அதுல என்ன ஆகும்னா, இவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். சோ ரொம்பவே பாப்புலரா, அதாவது காலேஜ்ல எனக்கு பொறுக்கி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப் மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ இதுதான் பேசிக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இது என்னோட கருத்து. அவனை திருத்தி நல்லவன் ஆக்குவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாளுங்க. முடியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே அக்செப்டபிளா இருந்துச்சு படம். அதாவது ஓகே இப்படி எல்லாம் நடக்கும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கிற தனமா இருந்துச்சு. இல்லாஜிக்கலா பெருசா எந்த சீன்ஸுமே கிடையாது. எந்த கேரக்டருமே படத்துல வந்து இவன்லாம் எதுக்கு இந்த படத்துல வந்தான் அப்படின்னே தெரியல அப்படின்ற கேரக்டர் யாருமே கிடையாது. யாருக்கு என்னென்ன எழுதி இருக்காங்களோ அவங்க அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிருக்காங்க. சித்து vlogs obviously ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா சித்து ப்ரோ வந்து பயங்கரமா பண்ணிருப்பாரு. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஹர்ஷத் கான் வந்திருப்பாரு. சோ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. சோ எந்த இடத்துலயுமே எனக்கு போரே அடிக்கலங்க படம். சரி, இந்த படம் ஃபுல்லாவே ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு ஃபன்னான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தேவையான தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல கருத்துமே இந்த படத்துல இருக்கு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா ஒன்னால வேற யாரும் கஷ்டப்படுற மாதிரி எதையும் பண்ணாத, நீ செத்து கூட போ, ஒன்னால வேற எவனும் சாவ வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் இந்த படத்துல இருக்கு. சோ அது பர்சனலா நானுமே இதை வந்து இந்த படம்லாம் வரதுக்கு முன்னாடில இருந்தே நானும் பர்சனலா அதான் பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன வேணா பண்ணிக்கிறேன், ஆனா என்னால யாருமே கஷ்டப்பட வேணாம் அப்படின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாவுமே இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக நம்ம 100 பொய் சொல்லுவோம். பட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிய வந்துதான் ஆகும். சோ அதுவுமே இந்த படத்துல இது எல்லாத்தையுமே அப்படியே திணிக்க எல்லாம் இல்ல, ரொம்பவே கேஷுவலா அப்படியே ஸ்டோரி டெல்லிங்ல அப்படியே படத்தோட சூப்பராவே சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல. சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த படம் கலெக்ஷன் மூலமா வெற்றி பெறுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஓவரால் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்த ஒன் ஆஃப் த மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். So thanks Dragon for making it to the screens. Thank you very much. அவ்வளவுதான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். Bye bye.